எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் பிருந்தா. போன மாதம் 22ஆம் தேதி நாங்கள் மாகாளி கிழங்கு ஊறுகாய் போட்டேன். நான் இன்னைக்கு எடுக்கிறேன், கலந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட இப்போ பூஞ்சை காலம் எதுவும் வரல, போட்ட அப்படியே கலர் அழகாக நல்லா இருக்குது. இது மாதிரி நீங்கள் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் முன்னாடியே மோர் மத்திரம் கலந்து வச்சு அதில் ஒரு வாசனை வந்துடுறது. அதனால அப்பப்போ எடுத்து நீங்கள் மோர் விட்டு கலந்துக்குங்க. இப்போ இந்த டவராவால் நான் கலந்துக்க போகிறேன், பாருங்கள். கொஞ்சம் மீதி இருக்கிறது இதில் போட்டுக்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணுமோ இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் போட்டுனா நல்லாயிருக்கும். இது போட்டது இதில் போடுறேன். இதுக்கு வேண்டிட்டு தயிரை காமிக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க கிண்ணத்தில் மாகாளி கிழங்குல தயிர் கலக்கப்புறம் பாருங்கள், ஒரு கிண்ணம் தயிர். தயிர் போரும். கொஞ்சம் ஒரு 4-5 நாள் என்ன கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால இந்த இது போரும் உங்களுக்கு. இதுக்கு மேலே விட்டுனா நல்லா இருக்காது, ஓட ஆரம்பிச்சிடும் இலையில விட்டா. இதில் எண்ணெய் கடுகு ஜீரகம் எதுவுமே வேண்டாம். தாளிச்சு கொடுத்தா ஒரு மாதம் ஒரு வாசனை வருது. எல்லாரும் போடுறாங்களே முடிஞ்சு நல்லா இருக்க மாட்டேன்றது. இது இப்படியே சாப்பிட்டா தான் நம்ம பழைய காலத்துல இது இப்படி தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இப்படியே சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிண்ணம் மாகாளி கிழங்கு எடுத்துட்டேன், நறுக்கி போட்டதை. ஒரு கிண்ணம் தயிர் விட்டுருக்கேன். தயிர் விட்டுட்டு இப்படி கலந்துருக்கேன். இதுக்கு மேலே தயிர் ஜாஸ்தி விட வேண்டாம். ஒரு நிமிஷம். இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் அம்மா ஊரில் இருக்கிறப்போது, கிராமத்தில் இருக்கிறப்போது எங்கள் அம்மா தயிர் தான் விடுவா, தாளிச்சுலாம் கொட்ட மாட்டா. எங்கள் அம்மா போடும்போதே எனக்கு தெரியும். ஆனால் அப்போல்லாம் அவ்வளோலாம் வெண்ணெய் தெரியாதனால இப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டுனால நான் போட்டிருக்கேன் இந்த ஊறுகாய். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக. விரும்பி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் போட்டு மறக்கிறதுல தாளிச்சுலாம் கொட்டாதுங்க. தயவு பண்ணி தாளிச்சு கொட்டினா கொஞ்ச நாள் என்ன அது ஒரு வாசனை வருது, தூரம் கொட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தயிரை முற்று கலந்து வச்சிடாதில்ல, அது ஒரு சலுப்பு நாத்தம் நாடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துங்க. ரொம்ப உங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஊறுகாய்.